Government SOS College of Education Coimbatore. இன்னைக்கு நம்ம வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படிங்கிற டாபிக்ல ஒரு கேஸ் ஸ்டடி டாபிக் பார்க்க போறோம். கேஸ் ஸ்டடி அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தை பத்தி அலசி ஆராய்ச்சி புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஸ்டடி டாபிக் எஜுகேஷனல் சைக்காலஜி செகண்ட் யூனிட்ல அட்டென்ஷன் சம்பந்தமான யூனிட். என்ன டாபிக்னா the impact of social media on attention span அப்படிங்கிற கேஸ் ஸ்டடி டாபிக் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ மோஸ்ட்டாக வந்து சோஷியல் மீடியான்றது வந்து இந்த யூடியூப் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட். நம்ம வந்து இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரு 60 செகண்ட் ஒன்ஸ் வந்து நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் மூட் வந்து மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சோகமாக பார்ப்போம், சம்டைம்ஸ் வந்து என்ஜாயிங் ரீல்ஸ் காமெடி அந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 60 செகண்ட்ஸ் ஒன்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால நம்ம பிரெயினுடைய அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். We can see that students nowadays, most of them have mobile phones in their hand. They are studying, they are having it in their hand, and they get the notification sound often, and they are getting distracted by the notification, and their studies are getting, the memory is getting decreased. யூஸ் பண்ணுறதுனால நினைவாற்றல் குறையுது. இதில் என்னென்னா ரீல்ஸு, டிக்டாக் இந்த மாதிரி இதில் யூடியூப்லலாம் பார்க்குறதுலாம் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறனால நமக்கு வந்து அதில் வந்து என்ன கருத்துன்னு ஆழமாக நம்ம போய் பார்த்துக்க முடியாது. அதனால் வந்து நினைவாற்றல் வந்து பாதிக்கப்படுது. இப்போ சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுனால நம்ம நிறைய நியூஸை வந்து நம்ம அடிக்கடி நியூஸ் பார்க்கணும். அதை வந்து கொஞ்ச நேரம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை அடுத்த நிமிஷம் மறந்துடுது. நிறைய நியூஸ் பார்க்குறதுனா அந்த கொஞ்ச நிமிஷம் நியூஸ் வந்து அடிக்கடி ரொம்ப நாள் இருக்கிறதுனால நினைவாற்றல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சோஷியல் மீடியா வந்து இப்போ சின்ன குழந்தைங்களும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வர பெனிஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு அப்டேட்டட் பேசுறது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அது வந்து நம்ம நேர்மறையாகவும் பார்க்கலாம், எதிர்மறையாகவும் பார்க்கலாம். நேர்மறையாக அப்படிங்கும்போது ஒரு கம்யூனிகேஷனுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுது. ஒரு கரண்ட் அப்டேட்டுக்கு, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் சோஷியல் மீடியா அஃபெக்டாக இருக்குது. சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணுறதுனால, அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதில் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கண்டென்ட் சொல்லி ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு நம்மளால அட்டென்ஷன்ஸ் கொடுக்க முடியல. அதாவது படிக்கிறதுக்காகட்டும், ஒரு வேலை செய்யறதுக்காகட்டும் நம்மளால எக்ஸாக்டாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்டென்ஷன் நம்மளால கொடுக்க முடியுது. ஏன்னா இது வந்து குயிக்கான ப்ராசஸாக இருக்குது ஸ்க்ராலிங்கிறது. ஸோ நம்மளால அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகுது. இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 மினிட்ஸ் யூடியூப் பார்க்குறோம், 2 மினிட்ஸ் கழிச்சு அடுத்த டக்குன்னு இன்ஸ்டாகிராம் போடுறோம், டக்குன்னு ஸ்னாப்சாட் போடுறோம். இந்த மாதிரி அடிக்கடி ஆப்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறதுனால இட் வில் ரெடியூஸ் த ஃபோக்கஸ். கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அந்த எபிலிட்டி வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுறது. நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் அதிகமாக வந்ததுன்னா நம்ம அதில் அட்டென்ஷன் போய் நம்ம பண்ணுற வேலையில இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். Generally, students find social media more interesting than their education. Like for 2 minutes simply we will get inside the social media, but it will prolong to 2 hours or more than 2 hours. So there are 2 types of influence, that is good influence and bad influence. If we go with the good influence, it will be benefit for us. அதாவது social media use பண்ணியும் நமக்கு ஒரு benefit இருக்கும். If we go with the bad influence, it will affect our future also. So according to my point of view, the impact on social media, which our attention gets really spoiled, and we can't focus in our content or work for more than 5 to 10 minutes. And due to that, so social media is nothing but an escape from reality, where we get lost in that world. So we cannot keep our attention on our work for more than 10 minutes. So social media increases dopamine in one person. That means the likes they get, the comments they get, and all those will give a good feel-good thing, and a chemical gets reacted, so that it encourages us to keep
scrolling all the time. So everyone now are relying on entertainment purpose, that is, it is hard for us to concentrate more on the other things. Less face-to-face interaction. People spend more time on social media rather than talking in a person. So it reduces real-life communications. It is also one of the impact of social media. Attention span அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய சூழல்ல மாணவர்கள் அதிகமான நேரத்தை கவனத்தை எதன் மேல திசை திருப்புறாங்க, சோசியல் மீடியா மேல தான் திசை திருப்புறாங்க. ஆனா அதை தடுக்கும் விதத்துல ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது. சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய கேம்ஸா இருக்கட்டும், மைண்ட் கேம்ஸா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன பாடங்களை புதுசா கதை அந்த மாதிரி ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலை மற்றும் உடல்நிலைக்கு தகுந்தவாறு புதிய வழிமுறைகளை பின்பற்றி நம்ம வந்துட்டு அவங்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிற மாதிரியான பழைய வழிமுறைகள், பழைய கற்பித்தல் முறைகள்ல இருந்த விளையாட்டு முறை, நடிப்பு முறை, செயல்திட்ட முறை, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மூலமா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலோ அல்லது வகுப்பறை சூழலை மட்டும் இல்லாமல் வீட்டு சூழல்லையுமே அவங்க மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக அவங்களுடைய டெவலப்மெண்ட்ல நம்ம செயல்படுத்தும் பொழுது அவங்களுடைய அட்டென்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நன்றி.